பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முதலாவதாக கஜலட்சுமி மேம் கிட்ட கேட்டுடலாம். கும்பராசினர்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக அடுத்தவங்க கிட்ட பேசி அதனால அவமானப்பட்டது தான் பெருசாகவே இருக்குது. அசிங்கன்றது அது ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா இந்த கும்பராசினர்கள். அவங்களுக்கு மன போராட்டம் தெளிவே இல்லாத ஒரு சூழலாக இருந்தது. இப்போ இந்த 139 நாள் இந்த சனி வக்கர பயிற்சி முக்கியமாக சொல்லுவாங்களா, இவனுக்கு நாக்கில் சனிடா, இவங்க பேசுகிற வார்த்தை சரியில்லடா இது அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடிய வார்த்தையே 3-4 திரிச்சு நம்ம பேசக்கூடிய வார்த்தையை வச்சு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ சரியாயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கால்வாசி கிளியர் ஆகிடும். இந்த 139 நாள் உங்களை எந்த குடும்பம்லாம் உங்களை நிராகரிச்சதோ, உங்களை தூக்கி போட்டுச்சோ, உங்களை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துச்சோ, நீங்கள் செஞ்ச இந்த கும்பராசினர்களே குடும்பத்துக்காகவே உழைக்கிறவங்க இந்த கும்பராசினர்கள். உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசினர்களாக தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த 7.5 சனி வேறு அவங்களுக்கு பாத சனியாக ஓடிட்டுருக்கு. அப்போ அவங்களுக்கு எதை எடுத்தாலும் ஒரு தோல்வி, எதை எடுத்தாலும் ஒரு மன கஷ்டம், எதை எடுத்தாலும் ஒரு மனவலி வேதனைன்னு அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த குடும்ப உறுப்பினரே இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி வருமானத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வர மாதிரி இருக்கும். அந்த பணம் கைக்கு வந்துடும். அதை கொண்டு எடுத்து வாய்க்கு வைக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானம் முடிந்தவரை இந்த 139 நாள் உங்களுக்கு பல வழியில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பட் முயற்சி போடணும். கும்பராசி என்ன தான் உழைக்கிறதுக்கே ஒரு ஆளுன்னு சொன்னாலுமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மர்மம் நிறைந்த ராசியாக இருந்தாலும் பட்டு எல்லாருமே நம்பி ஏமாறக்கூடிய ராசியாகவும் சொல்லப்படுறதுனால நம்பி எல்லாருக்கிட்டுமே நண்பராக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், ஒரு உறவினராக இருந்தாலுமே அவங்க எல்லாருக்கிட்டுமே நிறைய விஷயங்களை ரகசியமாக வச்சுருக்கன்ற பேரில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுவாங்க. அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிதான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய பேர், உங்களுடைய புகழ், உங்களுடைய வாக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த 139 நாள். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. மிக்க நன்றி. சோர்வடையாமல் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருங்க, நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அருண்குமார் சார் கிட்ட கேட்டலாம். கும்பராசிக்கு என்ன பலன் இருக்குது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருட வாழ்க்கையை அவங்ககிட்ட நம்ம விசாரித்து பார்த்துருந்தா இந்த 7.5 சனி தொடங்கினதுலேருந்து வாழ்க்கையில் பல்வேறு விதமான சவால்களையும் நெருக்கடிகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. கும்பராசிக்கு நான் முதல் விஷயமா இந்த வக்கர சனியில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, தேவையில்லாத எமோஷனல் ஆகாதீங்க. ஏன்னா ராசியில் ராகு இருக்கும் கால் உங்களை நீங்களே மன உளைச்சல் ஆக்கிப்பீங்க, உங்களை நீங்களே மன வருத்தத்துக்குள்ளே உட்படுத்தி கொள்வீர்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு மழை பெய்யும் பொழுது எப்படி ஒரு நெல் காய வைக்காமல் இருந்து காப்பாற்றிப்போமோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் சில விஷயங்கள் தள்ளி போனாலும் கூட நீங்கள் தேவையில்லாத மன உளைச்சல் மனக்குழப்பம் அடைகிறதுலேருந்து தவிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் மெயினாக இந்த வக்கர சனி வரக்கூடிய காலகட்டம் என்பது 7.5 சனியால் நீங்கள் பட்டு வந்திருக்கக்கூடிய பல கஷ்டங்கள்லிருந்து கடவுள் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்க போகிறார். கும்பராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த வக்கர சனி தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வயசில் இருந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புருஷமண்டாட்டிக்குள்ளே இருந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக தீரக்கூடிய அடிப்படையில் வக்கர சனி உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்த கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய அனுகூலம் உண்டு. ஒரு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சார், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குன்னா சாதக பலன்களை பெற்றுத்தரும். சார் கிரெடிட் கார்டு லோன் இருக்குது, கேசினோவில் போய் பணத்தை போட்டு இழந்துட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு இழந்துட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு நல்ல புத்தி சிந்தனை வர்றதுக்கான ஒரு எண்ணத்தை சனி வக்கரம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பணமே இல்லை சார் இந்த 5 வருஷமாக எவ்வளோ செலவு பண்ணாலும் கையை விட்டு போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற பலன்களை பெற்றுத்தரும். கும்பத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உடலை பாதிக்கக்கூடிய செயல், மனதை பாதிக்கக்கூடிய செயலை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தேவையில்லை
தேவையில்லாத உறவு, தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையில்லாத நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அதுலேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உடம்பு மனசு தெளிவாகணும்னா என்ன வழிபாடு செய்யணும்னா உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு அல்லது காவல் தெய்வ வழிபாடு. ஐயனார் கோயிலோ, மதுரை வீரனோ, முனீஸ்வரனோ, பாண்டி முனியோ, உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சாலும் சரிதான். பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு மனதார ஒரு சூடம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உடம்பு மனசும் தெளிவாகி இந்த வக்ர சனி 1000 மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். மிக்க நன்றிகள் சார். அடுத்தபடியாக நம்ம ஹரிஷ் ராமன் அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்க போகுது? கும்பராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம், உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ராகு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால பொதுவாகவே உடம்பு ஹீட் ஆகிறது, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துகள் ஆகிறது, பாட்டனார் சொத்துன்னு சொல்லுவோம், அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் லிட்டிகேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். குடும்ப உறுப்பினர்களில் ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன் ஆட் ஆவாங்க. அதாவது உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது, நிறைய பேருக்கு ஃபேமிலியில் வந்து மருமகன் வருவது, மருமகள் வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இப்போ நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைம் பீரியடாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு கல் மணல் கட்டுமானம் சார்ந்த தொழில், அதே மாதிரி மெட்டல் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இதெல்லாம் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓயக்கூடிய தன்மை இருக்கும். என்னதான் சொன்னாலும் பகை அப்படிங்கிறது உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய நட்புகள் மூலியமாக பகை ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு கேஸ் மாதிரி விஷயங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சில் கவனமாக இருக்கக்கூடிய பேச்சில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கப்படுது. மெயினாக குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களுடைய முக பகுதிகளில் சில இடங்களில் ப்ராப்ளம்ஸ், நான் சொல்கிறது டீவியேட்டட் செப்டம், சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும்போது அதெல்லாம் வந்து இப்போ சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள், இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த ஒரு சுச்சுவேஷன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயம், நீ கண்டிப்பாக புலமாமல் இருக்கணும். ரெண்டாவது, எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் இருக்கணும். வக்கரமாக சனி இருப்பதினால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கே எதிராக திரும்பும். அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க குடும்ப உறுப்பினர்கிட்டயே நல்ல ஒரு சந்தோஷமான பழக்க வழக்கம், அதே மாதிரி யாரையும் மிரட்டாமல் உருட்டாமல் இருந்தாவே எல்லா விஷயங்களும் கும்பராசி நண்பர்களுக்கு நல்லாயிருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ காது வாங்கன்னா வேறு மாதிரி கேட்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சாகட்டும், உங்களுடைய செயல்காகட்டும் ஆர்கியூமெண்டேட்டிவ் மோடில் போகாமல் இருக்கிறது, அனத்துவம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து விட்டுட்டு உண்மை இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி ரியலைஸ் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நல்ல எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பலிதமாகும். பெருமாள் கோவிலுக்கு போகிறது, ஏகாதசி அன்னைக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்றதுங்கிற மாதிரி கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றமும் பெரிய சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய சக உறவுகளோட நாவடக்கத்தோட செயல்பட்டால் தேவையில்லாத கஷ்டங்கள் வந்து ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா நம்ம மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்கலாம். கும்பராசிக்கு என்னென்ன பலன்கள் காத்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு அவங்க லைஃப்பில் பார்க்காத விஷயங்கள் கிடையாது, நிறைய அனுபவங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் பேசும். நல்லவர்கள் பார்த்துருப்பாங்க, எதிர்மறையானவர்களை பார்த்துருப்பாங்க. நல்ல டைம் இருக்கும்போது நிறைய நல்ல ஆட்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறதையும், எதிர்மறையான டைம் இருக்கும்பொழுது எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போத்த காலகட்டம் நம்ம அழகாக ஒரு ஸ்கூலில் எப்படி சப்ஜெக்டாக பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து டைம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை எடுத்து செயல்பட்டோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனிதனுக்கு 3 விதமான குணாதிசயங்கள் இருக்குது. நடந்ததை பேசுறது, நடந்துன்னு இருக்கிறத பற்றி பேசுறது, எதிர்காலத்தை பற்றி பேசுறது. நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்லை, நடந்துன்னு இருக்கிறத ரொம்ப பேசக்கூடாது, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும், செயல்படணும். இது 3ஐயும் கும்பராசி என்பர்கள் செயல்பட்டால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 7.5 சனி அப்படி தான் 3ஆக பிரிப்பாங்க. அதாவது விரைய சனி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடந்து முடிஞ்சதையே பேசின்னு இருப்பாங்க. ஜென்ம சனி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறதையே பேசுவாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த 3 நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி மறந்துடணும். இனிமேல் நடக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். குழந்தைகளுக்கு திருமண யோகங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், குழந்தை பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில்.
புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.